ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நேரா வரேன்ப்பா. அப்பா, இன்னைக்கு உங்க பிள்ளைங்களோட என்ன வார்த்தை பேசணுமோ அந்த வார்த்தையை நீங்க பேசுங்க ஆண்டவரே. அடியனை மறைத்து ஆண்டவரே நீங்க வெளிப்படுங்க. என்னுடைய வார்த்தைகள், சுய வார்த்தைகள் எதுவுமே வெளியே வந்துடக்கூடாதுப்பா. அப்பா, முற்றிலும் உங்க பிள்ளைங்களோட நீங்க பேசுங்க. நான் சிறுகணும் ஆண்டவரே, நீர் பெருகணும் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம தியானிச்சோம்னா 3 பாட்டு என்னென்ன இருக்கு? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்யறாரு, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்படவே மாட்டேன். கடைசியில என்ன சொல்லிருக்கு? என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் தைரியமா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். என்னன்னது? கர்த்தர் எனக்கு துணை செய்யறாரு, நான் வெட்கப்பட மாட்டேன், அதனால நான் தைரியமா இருப்பேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. தலை குனிய வேண்டிய சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யுது. நிந்தைகள் வருது, அவமானங்கள் வருது. ஆனா இது எல்லாமே பெர்மனண்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதாவது என்னன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஒரு நிந்தை வருது, அவமானங்கள் வருது அப்படின்னா அது பெர்மனன்ட் இல்லை. அந்த நிந்தை அவமானத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடுவாரு? உயர்த்தி வச்சிருவாங்க. அப்ப இப்ப வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க? உங்க லைஃபோட இந்த மெசேஜை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஏரியால இந்த மாதிரி நிந்தைகள் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, உங்களை மனுஷங்க பயமுறுத்துற காரியங்கள் இருக்கு, நீங்க தனிமைப்பட்டு இருக்கிற காரியங்கள் இருக்கு, இதையெல்லாம் உங்க லைஃபோட இந்த பிரசங்கத்தை வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஏசாயா 50ஆவது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் அவங்க படுற அந்த கஷ்டத்தை வந்து லைட்டா சொல்லியிருப்பாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் கிடைக்கிறது இது அப்படியே ஜீசஸ்க்கும் அவங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முதல் வசனத்தை போடுங்களேன். ஆறாவது வசனம் அப்படிதானே? அப்ப பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க ஜீசஸோடையும் கனெக்ட் பண்ணலாம். ஜீசஸ்க்கும் இதே தான் நடந்தது. அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் எப்படி என்ன தேற்றுகிறாருன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆதலால் நான் வெட்கப்படேன். ஆண்டவர் எனக்கு துணை செய்யறனால நான் வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்பட்டு போவதும் கிடையாது. இனிமேலும் நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட்டு போவதே கிடையாது. என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன், அதனாலதான் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் அப்படின்னா நான் என்ன, அதனாலதான் நான் தைரியமா இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், மனிதர்கள் என்னை எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், இனிமேலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன், இப்பயும் நான் வெட்கப்படுறது கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க வந்துடணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், இந்த சூழ்நிலை தற்காலிகமானதுதான், கர்த்தர் எனக்கு இதை அனுமதிச்சாருன்னா இதுல எனக்கு ஃபியூச்சர்ல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஏன்னா பைபிள்ல நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கலாமே. யோசேப்போட வாழ்க்கையை எடுக்கலாம், கேரக்டர் ஸ்டடி மாதிரியே போகலாம். ஏன்னா வசனங்களை சொல்லி சொல்லி சொன்னோம்னா டைம் ஆயிரும். 1/4 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும்னா நம்ம கேரக்டர் ஸ்டடி மாதிரி சீக்கிரம் போயிருவோம். இப்ப யோசேப்போட லைஃப் எடுத்துக்கிறோம். யோசேப்பு என்ன பண்ணாங்க? அதேதான், அன்னைமார்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அப்பா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாருன்னு பொறாமப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவரை குழியில தூக்கி போட்டாங்க. இஸ்மவேல் சந்ததியாட்ட வித்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எகிப்துல போய் அடிமையா கொடுத்துட்டாங்க. அவரை அடிமைத்தனத்திலேயே தான் வாழ்றாரு அவர். எகிப்துக்கு இங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருந்தவர், ஒரு இளவரச போல இருந்தவர். யாக்கோபுடைய
நல்ல பிரியமான பையன். அவர் என்ன பண்ணிட்டாரு, எகிப்துக்கு போய் அடிமை ஆயிட்டாரு. ஆனா அவர் அப்படி சோர்ந்து போனாரான்னு கேட்டீங்கன்னா, நம்ம வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவ்வளவு பெரிய சோர்வா இருந்த மாதிரிலாம் தெரியல. அங்க போய் என்ன பண்றாரு, சரி ஆண்டவர் நமக்கு இத அனுமதிச்சுட்டாருன்னு அங்க போயும் நல்லா உழைக்கிறார். ஒரு வசனம் இருக்கும், சரியா இருப்பிடம் தெரியல, கர்த்தர் அவர் கூட இருந்தனால அவர் செய்யறதெல்லாம் அவர் வாய்த்தது காரிய சித்தி உள்ளவனான ஒரு வசனம் இருக்கும். அப்ப பாருங்க, கர்த்தர் அவர் கூட இருக்கிறாருன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சது. அவர் சூழ்நிலை ஒரு பக்கம் அடிமைத்தனமா இருந்தாலும், தேசமே அவரை அடிமையாக பார்த்தாலும், அன்னைமார்க அவரை வேணான்னு ஒதுக்குனாலும், ஆனா அவருக்கு என்ன ஒரு நிச்சயம் இருந்தது, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்ற ஒரு நிச்சயம் இருந்தது. அந்த நிச்சயத்தின்படியே அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழ்க்கையையும் அமைத்து கொண்டார். அப்படியே அடிமைத்தனத்துல போத்திபார் கிட்ட இருந்தாலும், போத்திபாருடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க, அவரை பாவம் செய்ய தூண்டுனாங்க. ஆனா அவர் என்ன பண்ணல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன பாக்குறாரு, அவர் பார்க்கும்போது அவருடைய கண்களுக்கு முன்பாக இப்படி பொல்லாத காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்த விட்டே ஓடிட்டாரு. அதனால செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவர் என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலையிலையும் போட்டாங்க. சிறைச்சாலையிலையும் அவர் என்ன பண்றாரு, தேவனுக்கு உண்மையா இருக்கிறாரு. அங்க தேவன் அவரோட இருக்கிறத மத்தவங்க பார்த்துட்டு அங்கேயும் ஒரு உயர்வு கிடைக்குது. அப்புறம் பான பாத்திரக்காரன், அப்புறம் சுயம்பாகிகளின் தலைவன், இவங்களுக்கு என்ன பண்றாங்க, அந்த கனவுகளுக்கு விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, யோசேப்பை உயர்த்தி வைக்கிறாரு. ராஜாக்கு ஈக்குவல், அதாவது ராஜாக்கு இரண்டாவதாக கூட வச்சுக்கோங்களேன். சிங்காசனத்துல மட்டும் ராஜா உயர்வா இருப்பாரு, மத்தபடி அத்தாரிட்டி எல்லாம் சேம் தான். அவ்வளவு பெரிய ஆளா மாத்துனதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் யோசேப்போட இருந்தாரு. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்ன்ற வார்த்தையின்படி யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்போட கர்த்தர் இருந்தனாலதான் அன்னைமார்க வித்து போட்டாலும், ஒரு தேசமே யோசேப்ப அடிமையா பார்த்தாலும், ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை உயர்த்தி வச்சார். அவரை வெக்கப்பட விடல. தற்காலிகமா அந்த வெக்கம் மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த கேஸ் எல்லாம் அவர் மேல விழுந்த கேஸ் சாதாரண கேஸ் கிடையாது. அவ்வளவு தற்காலிகமா ஒரு கூனி குறுகி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நன்மையாக மாற பண்ணினார். அவருக்கும் அந்த இருதயம் இருந்தது. போன தடவை இங்கதான் நான் எடுத்தேன் நினைக்கிறேன், மன்னிக்கிற இருதயம். போத்திபாரின் மனைவியையும் அவர் என்ன பண்ணிருக்கணும், மன்னிச்சிருக்கணும். அப்ப அவர் வெக்கப்படல, கர்த்தர் அவர் கூட இருந்தாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, தைரியமா இந்த அரசாட்சியை செய்ய முடியுது. ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, மூத்த பையனுக்கு மனாசேன்னு பேர் வச்சிருப்பாரு. மனாசேன் நான் பேர் வச்சு கர்த்தர் என் நிந்தையை மாற பண்ணினார்னு ஒரு வசனம் இருக்கு, 41:51. அவருடைய வருத்தத்தை மறந்தாராம். இப்ப பாருங்க, தேவன் ஒரு பாதையில அனுமதிக்கிறாருன்னா அந்த வருத்தத்தை கூட என்ன பண்ணாரு, மறக்க செய்யறாரு. அப்ப தேவன் நம்மளோட இருக்கும் பொழுது அந்த வெக்கத்துக்கு உண்டான ஒருவேளை நீங்க போயிருந்தாலும் அந்த பாதையில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களை விலக்கி உங்களை உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஒருவேளை நீங்க இப்ப ஒரு வெக்கத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க, வெளியே தலை காட்ட முடியல, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வேற ஏதாவது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். நீங்க அந்த பாதையில இருந்தீங்கனாலும் நீங்க வெக்கப்படணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன்றத நீங்க அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யும் போது செய்ய செய்ய உங்க விசுவாசம் தான் கூடும். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அது ஆண்டவர் கிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்க, நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன், அதை நீங்க சொல்ல 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 ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அடுத்த ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மோசே பார்க்கலாமே. மோசேனா யாத்ராமம் 3வது அதிகாரத்துல இருந்தே நீங்க படிக்கலாம். 3ல இருந்து அந்த 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா, எப்படி யோசேப்பு ஒரு நல்ல நிலைமையில இருந்து கஷ்டப்பட்டு அடுத்து உயர்வை பார்த்தாரோ, நம்ம மோசே அதே மாதிரியே பார்க்கலாம். மோசே அதே நிலைமையில பார்க்கலாம். ஒரு அரண்மனையில வளர்றாரு, வளர்ந்து என்ன பண்றாரு, ஒரு சூழ்நிலையில ஒரு கொலை செய்து அது நிமித்தம் என்ன பண்றாரு, ஒரு வனாந்தரத்துக்கு போயிடுறாரு. அங்க போய் ஒரு 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு. 40 வருஷம் ஆடு மேய்ச்சதுக்கு அப்புறம் இப்ப அவருக்கு வயசு 80. 40 வருஷம் அரண்மனையில இருந்தாரு, 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்கிறாரு. இப்ப 80 வயசுல தேவனுடைய அழைப்பை பெறாரு. நீ போய் என்ன பண்ணணும், என் ஜனங்களை பார்வோன்ட்டு அழைச்சிட்டு வரணும், விடுதலை செஞ்சுட்டு வரணும்னு ஒரு அழைப்பை பெறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பயம். என்ன பயம், இவர் மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு, இவர் போனா இவருக்கு தண்டனை இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர்
40 வருஷம் ஆடுகள்கிட்டே பேசி அந்த லாங்குவேஜ் எல்லாம் மறந்துட்டார். எல்லா விஷயத்திலும் கற்று தேர்ந்தவர், இப்ப பேச்சு வரல அவருக்கு, திக்குவாயும் மந்தனாவுமா மாறிடுச்சு. இப்ப இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் நான் எப்படி போவேன், அது முடியாதுன்னு. ஆண்டவர் என்ன பண்றாரு, இல்ல நீ தான் போகணும்னு அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அங்க போயிட்டு பார்வோன் முன்னாடி சொல்றாரு என்ன பண்ணணும், என் ஜனங்களை நீங்க வெளியே அனுப்பணும்னு சொல்றாங்க. இப்ப மத்தவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மத்த ஆட்களா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், பார்வோன் அந்த நேரத்துல மிக பீக்ல இருந்த ஒரு ராஜா, அந்த ராஜா முன்னாடி போய் நம்ம எப்படி நிக்க போறோம்ன்ற ஒரு பயம் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இவர் மேல ஒரு கேஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நான்லாம் பெருசா போலீஸ் கேஸ் எல்லாம் மாட்டின மாதிரி தெரியல. ஆனா நேத்து வந்து ஒரு போலீஸ் கூடுகைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அங்க போனாலே அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே லைட்டா ஒரு நடுக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு. அப்ப பாருங்க, ஒரு ராஜா முன்னாடி போய் நிக்கணும்னா அது எப்படி ஒரு சூழ்நிலை. ஆனா ஒரு தடவை 2 தடவை இல்ல, கிட்டத்தட்ட 10 தடவை போனார். பார்வோன் வந்து நோ சொல்லியும் ஏமாத்தியும் இருதயத்தை கடினப்படுத்தியும் மோசே என்ன பண்ணாரு, ஒரு 10 தடவை போய் பார்வோன் முன்னாடி நின்று காரியத்தை சாதிக்க வச்சாரு. எதனால, கர்த்தர் மோசே கூட இருந்தாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, அந்த ஜனங்களை எல்லாம் வெளியே கூட்டிட்டு வர்றாரு. ஒரு 10 தடவை சந்திப்புக்கு அப்புறமும் தைரியமா என்ன பண்றாரு, மோசே ஜனங்களை எல்லாம் வெளியே கூட்டு வர்றாரு. வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு பிரச்சனை, செங்கடல் பிரச்சனை. அந்த ஸ்டோரி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நான் சீக்கிரம் போறேன். அங்கேயும் ஜனங்க என்ன பண்றாங்க, வந்து முறுமுறுக்குறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை சாகடிக்கிறதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க இப்படின்லாம் கேக்குறாங்க. அப்ப அங்கேயும் மோசே என்ன சொல்றாரு, கர்த்தரை நோக்கி தான் பாக்குறாரு. கர்த்தர் அந்த இடத்துல ஜனங்க மத்தியில மோசேய வெட்கப்படுத்தவே கிடையாது. ஏன்னா அழைச்சிட்டு வந்தது யார் சொல்லி அழைச்சிட்டு வந்தாரு, தேவன் சொல்லிதான் மோசே அழைச்சிட்டு வந்தாரு. இங்க ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் வெட்கப்படுத்தல. அற்புதமா அதிசயமா இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலே கேள்விப்படாத அளவுக்கு ஒரு கடலவே என்ன பண்ணாரு, பிளந்து ஜனங்களை வெட்டாந்தரையில நடத்தினார். சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரா, உங்களுக்கு வெட்கமான ஒரு சூழ்நிலை வருதா, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் ரெடியா தான் இருக்கிறார். அதனால கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்யறாரு, நான் வெட்கப்பட்டு போவது கிடையாது. என் முகத்தை கற்பாரை போல ஆக்குவேன்னா என்னது, நான் ரொம்ப தைரியமா தான் இருப்பேன். நமக்கு மேக்சிமம் என்ன ப்ராப்ளம் வந்துடும், இப்ப பினான்சியல் ப்ராப்ளம் தான் வரும். எனக்கு போன வாரம் ஒரு சாட்சி நடந்தது. என்னன்னா, போன வாரம் தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஒரு 2 வாரத்துக்கு மேல லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அவனுக்கு. ஆனா ஆளு தெளிவா இருக்கான். லூஸ் மோஷன் மட்டும் போயிட்டே இருந்தது. ஹாஸ்பிட்டல் போகணும், செலவுக்கு ஒன்றும் கிடையாது. என்னடா பண்றது அப்படின்னு. ஆனா ஒரு விசுவாசம் இருந்தது. எங்க போனாலும் 18,000 செலவு, அது செலவு இது செலவுனாங்க. ஆனா ஒரு தைரியமா இருந்தோம். ஆனா என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு. அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என் கண்ணுல இருந்து கண்ணீர் வரவட்டியும் அடுத்த 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் செலவுக்கு ஏத்த பணத்தை ஆண்டவர் என்ன பண்றாங்க, போடுறாங்க. ஏன்னா நான் யாருக்கிட்டையும் போய் இது வரைக்கும் ஊழியத்தை செஞ்சு இத்தனை செஞ்சு இவ்வளவு வருஷங்கள் செஞ்சு காணிக்க எனக்கு தாங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. அவங்களா கொடுத்தா வாங்கிக்கிருவேன், கொடுக்காட்டி அப்படியே போயிடுவேன். அப்ப எங்கிட்டு நமக்கு வரப்போகுது. ஆனாலும் ஆண்டவர் அது எல்லாத்தையும் பாக்குறாரு. எந்த இடத்துலயும் வெட்கப்பட்டு நிக்கவே விட மாட்டார். எப்படியோ தேவை சந்திக்கப்பட்டுரும். இன்னொரு சாட்சி நடந்தது. ஒரு நாள்னா பைக்ல போயிட்டு இருக்கேன், பைக்ல பெட்ரோல் இல்ல. பெட்ரோல் பல்க் முன்னாடி நிக்கிறேன், அக்கௌண்ட்ல 41 ரூபா இருக்கு. எவ்வளவு, 41 ரூபா. நான் உங்கள்ட்ட போய் கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு ஒரு கூச்சம். ஏன்னா நான் மினிமம் 50 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 50 ரூபாய்க்கு கீழே 30 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் பெட்ரோல் போடுவாங்களான்னு தெரியல. அப்ப போய் நிக்கும் போது ஒரு விசுவாசத்துல போயிட்டேன். நான் அங்க போய் பாக்குறேன், அதே மாதிரிதான் ஒரு அக்கௌண்ட்ல ஒரு 500 ரூபா வந்து டம்க்குன்னு விழுந்துருச்சு. அப்ப நான் சம்பந்தப்பட்ட நபருக்கு போன் பண்ணி கேட்டேன், எதுக்கு எனக்கு பணம் போட்டு விட்டீங்க அப்படின்னு. நான் கேட்கணும்னு சாட்சியா கேட்கணும்ன்றதுக்காண்டி அவங்கள்ட்ட கேட்டேன். தெரியல, நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன் அப்படின்னாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் எந்த இடத்துலயுமே நம்மள வெட்கப்படுத்தவே விட மாட்டார். இன்னைக்கு கஷ்டம் மாதிரி தெரியும், பிற்காலத்துல ஆண்டவர் நம்மள நல்லா தான் வைப்பார். இப்ப பாருங்க, ஒரு காலத்துல கீபோர்டே இல்ல, எனக்கு பார்க்க ஆசையா இருந்தது, ஒரு ஓட்ட ஹார்மோனிய பெட்டியில தான் வாசித்தேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள பாஸ்டர் நல்லா தான் வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு நீங்க ஒருவேளை கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரியும், ஆனா எல்லாமே ஒரு நன்மைக்கு தான். ஆண்டவர் நம்ம கஷ்டப்படணும்னு எதுவுமே செய்யறது கிடையாது.
கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்ப பாருங்க, என் பையன் இப்பதான் புரண்டு படுத்தானே நான் எப்பயும் அவன் தவக்கிறத பார்க்க எனக்கு ஆசையா இருக்கும். இன்னும் அவன் முழுசா தவக்கல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பொம்மை இருக்கு பாத்தீங்களா, பொம்மை கிழக்கு பொம்மையை அவன் கை கெட்டுற தூரத்துல வைப்பேன். அப்ப அவன் என்ன பண்ணுவான், டச் பண்ணிடுவான். பண்ணோடனே அதுக்கு அவனை எடுத்து அவனுக்கு வாயில வைக்கணும். அதான் அவன் ஆசையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அதை நெருங்கி வரான். அப்ப அவன் நெருங்கி வரப்ப நான் என்ன பண்றேன், கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். நீங்களே அதெல்லாம் பண்ணிருப்பீங்க அப்படித்தானே, எல்லா அம்மா மாதிரி அப்பா பாரு இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க குழந்தைங்க தவக்கணும்ன்றதுக்காண்டியே. அப்ப நான் என் மனசுல என்ன இருக்கு, குழந்தை கஷ்டப்படணும்னு என் மனசுல இருக்கா? அது அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்காக ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் வச்சா எடுக்கிறானா. இத்தனைக்கு அவன் தூரமா வச்சா கூட கண்டுக்கிற மாட்டான். கிட்டத்திலே வச்சு அப்படியே அவன் டச் பண்ற வச்சு அதுக்கப்புறம் அவனை அப்படியே நகர்த்தி வருது. இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்யறாங்க. நம்ம கஷ்டப்படணும்ன்றதுக்காண்டி எந்த சோதனையும் வர்றதில்ல. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதனாலதான் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறாரு. அது நமக்கு வெக்கமெல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல அப்படி தெரியும், கையில காசு இல்லையே அப்படின்னு தோணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், தேவைகளை சந்தித்து எல்லாரும் முன்னாடியும் நம்மளை கனப்படுத்துவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மோசேக்கு எப்படி செங்கடலை பிளந்தாரு, அதே போல ஆண்டவர் நமக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்மள எந்த இடத்துல வெக்கப்பட விட மாட்டாரு. அடுத்து நம்ம தாவீதை பார்க்கலாம். எப்படி தாவீது ஒரு கோலியாத்து முன்னாடி நின்றாரு. படைகளே தலகுனிஞ்சு நிக்குது, சவுளுடைய படைகளே தலகுனிஞ்சு நிக்குது. ஒரு கோலியாத்தை போய் ஃபேஸ் பண்ண முடியல, ஒத்த நிக்க முடியல. ஆனா ஒரு சின்ன பையன் தேவன் என்னோட இருக்கிறாரு அப்படின்னு அவன் ஏற்கனவே பழைய சாட்சியெல்லாம் எடுக்கிறான். நான் ஒரு தடவை ஆடு மேய்ச்சிட்டு போனேன். ஆடு மேய்க்கும் போது ஒரு விஷயம் ஒரு கரடி தூக்கிட்டு போயிடுச்சு, ஒரு விஷயம் ஒரு சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், போய் வாயில இருந்து அது தாடையை பிடிச்சு வாயில இருந்து என் ஆடுகளை காப்பாத்திட்டு வந்தேன் அப்படின்னு அவன் என்ன பண்றான், என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்றத தாவீது நம்பினாரு. அந்த நம்பிக்கை நிமித்தம் இப்பயும் நான் வெக்கப்பட மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில என்ன பண்ணாரு, அவ்வளவு பெரிய ராட்சதன், ஒரு பெரிய படையே பயந்துட்டு இருக்க ஒரு ராட்சதனை வெறும் கூழாங்கல்லால என்ன பண்ணாரு, அடிச்சு காலி பண்ணாரு. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் வெக்கப்பட மாட்டேன்னு அவர் விசுவாசிச்சாரு. அதேதான் அவர் லைஃப்லயே நடந்தது. அந்த இடத்துல அத்தனை பேர் சும்மா இருக்கும்போது இவர் மட்டும் என்ன பண்ணாரு, போய் தைரியமா வந்தாரு. ஆனா அவர் வந்த கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்ற தைரியத்துல வந்ததை ஆண்டவர் கனப்படுத்தினார். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களையும் கனப்படுத்துவாரு, உங்களை வெக்கப்படுத்த விட மாட்டார். அடுத்து எலியாவை குறிச்சு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல நீங்க அதே மாதிரி பார்க்கலாம். என்னது எலியா காரியத்துல நான் இப்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், டைம் இல்லாதனால நீங்க வீட்டுல போய் தயவு செஞ்சு அதெல்லாம் படிச்சு பாருங்க. எலியாவுடைய லைஃப்லயும் அதே தான் நடந்தது. என்ன நடந்தது, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு ஆகாப் கிட்ட. கர்மேல் பர்வதத்துக்கு வாங்க, யார் உண்மையான தெய்வன்றதை பாத்துருவோம், நீங்க இருக்கிற 450 பாகால் தீர்க்கதரிசியும் கூட்டுவாங்க, ஏசபேல் பந்தியில சாப்பிடுற 400 தோப்பு விற்கிற தீர்க்கதரிசி, மொத்தம் எத்தனை பேரு, 850 பேரு. 850 பேர் அந்த சைடு வெறும் பவர்ஃபுல்லான ஆட்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த சைடு. இங்கிட்டு யாரு, எலியா மட்டும்தான் ஒரே ஒரு ஆளு. இப்ப ஜனங்கள்லாம் கூடி நிக்கிறாங்க. ஜனங்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க எந்த மட்டும் குந்தி நடப்பீங்க 2 மனசை வச்சுக்கிட்டு, பாகால் தெய்வம்னா பாகால கும்பிடுங்க, நம்முடைய ஆண்டவர் தெய்வம்னா ஆண்டவரை கும்பிடுங்க, எதுக்கு இப்படி 2 மனசா இருக்கிறீங்க, இங்கிட்டு கொஞ்ச நாள் அங்கிட்டு கொஞ்ச நாள் எல்லாம் அமைதியா கப்புச்சுக்குன்னு இருக்காங்க. அப்பதான் ஒரு போட்டி வைக்கிறாரு. 2 பேருமே 2 காளையை கொண்டு வருவோம், என்கிட்ட ஒரு காளை இருக்கட்டும், நீங்க 850 பேர் இருக்கீங்க, நீங்க ஒரு காளையை வச்சுக்கோங்க. 2 பேருமே என்ன பண்ணுவோம், கட்டைகளை வச்சு காளையை சந்தா வெட்டி கட்டை மேல போட்டுருவோம். அக்கினியால யாரு பதில் கொடுக்குறாங்களோ அவங்கதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு ஒரு போட்டி வச்சிட்டாரு. சரி, நீங்க தானே ஆட்கள் நிறைய இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காலையில இருந்து மதியம் வரைக்கும் உடம்பெல்லாம் கீறி பலிபீடத்துக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடி, பாகாலே உத்தரவு கொடு அப்படின்னு ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லி பாக்குறாங்க. ஒன்னும் என்ன செய்யல, நடக்கவே கிடையாது. அப்ப வராரு, மதியத்துக்கு மேல தலைவர் வராரு. எலியா சொல்றாரு, என்னடா உங்க பாகால் பெரிய கடவுள்னு சொன்னீங்க, உன்னையும் காணா, ஒருவேளை தேவனா இருக்கிறதுனால என்ன பண்றாரு, தியானத்துல இருப்பாரு போல, இல்லாட்டினா ஏதாவது அலுவலா போயிருப்பாரு, இல்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு, வெளியே எங்கேயாவது பயணமா போயிருப்பாரு போல, இல்லாட்டி தூங்குனாலும் தூங்குவாரு, நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, மதியத்துல டயர்டா தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்லாம் கிண்டல் பண்றாரு. ஏன்னா இவருக்கு அவ்வளவு வெறி. ஏன்னா உண்மை தெய்வத்தை விட்டுட்டு என்ன பண்றாங்க, பாகால போய் வணங்கிட்டு இருக்காங்களேன்னு இவருக்கு ஒரு கோபம். அடுத்து இவர் டர்ன் வந்தது. இவர் என்ன பண்ணாரு, அதே போல கட்டைகளை வச்சு சந்தா காளையை வெட்டி
அந்த பலிபீடத்தை செப்பனிடுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, 12 கோத்திரத்துக்கு அடையாளமா 12 கல்லை வச்சு, கட்டைகளை வச்சு, மேல அந்த காளை, வெட்டப்பட்ட காளையெல்லாம் வச்சு சுத்தி ஒரு வாய்க்கால வெட்டுறாரு. வாய்க்கால வெட்டி மக்களை விட்டு என்ன செய்யறாரு சொல்றாரு, ஒரு 4 குடம் தண்ணிய ஊத்து, அடுத்து ஒரு 4 குடம் தண்ணிய ஊத்து, அப்புறம் 3ஆவது தடவையும் 4 குடம் தண்ணி. எத்தனை குடம் தண்ணி? மொத்தம் 12 குடம் தண்ணி. குடம்னா நம்ம ஊர் குடம் மாதிரி நினைச்சுறாங்க, அங்க பெருசா தான் இருக்கும். 12 குடம் தண்ணி ஊத்துனோடனே அந்த பலிபீடமும் நனைஞ்சு போச்சு, வாய்க்காலும் நிரம்பிருச்சு. ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னா, அது ஒரு ட்ரிக் இல்ல, நான் எந்த ட்ரிக்கும் பண்ணல அப்படின்றத எல்லா ஜனங்களுக்கும் காமிக்கணும். அப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்கல்ல, 2 கட்டை உரசிச்சு தீ வந்துருச்சு அப்படின்னு கூட எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காண்டி என்ன பண்றாரு, இது மனுஷனாலேயும் அல்ல, இயற்கையினாலேயும் வரல, இது சூப்பர் நேச்சுரலா வந்ததுன்றத காமிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணாரு, ஃபுல்லா தண்ணியை ஊத்தி வச்சிட்டாரு. அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் நான் செஞ்சேன்றதை இந்த ஜனங்க பார்க்கணும், என்னை கேட்டருளும்னு அவர் ஜெபிக்கிறார். ஜெபிச்ச உடனே என்ன பண்ணுது, கர்த்தருடைய அக்கினி வானத்துல இருந்து வந்து அந்த கட்டை எரிஞ்சு போச்சு, அந்த சதைகள்லாம் காலி ஆயிடுச்சு, கல்லு மண்ணு அந்த இருந்த தண்ணி எல்லாத்தையும் நக்கி போட்டதுன்னு அப்படின்னு. அது என்னாச்சுன்னா ஃபுல்லா காலி பண்ணிடுச்சு கர்த்தருடைய அக்கினி. அப்ப இதெல்லாம் பாக்குற ஜனங்க தான் என்ன பண்றாங்க, கர்த்தரே தெய்வம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வராங்க. தேசத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல். எத்தனை மனுஷனை வச்சு? ஒரே மனுஷன்தான், ஒரே மனுஷன், ஒரே அற்புதம். ஒரு தேசமே என்ன பண்ணுச்சு, கர்த்தரே தெய்வம்னு இறங்கி வந்துச்சு. என்ன ஒரு காரியம் அப்படின்னா, அவர் கூட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சார் எலியா. அதனாலதான் மிகப்பெரிய எழுப்புதல் வந்தது. கர்த்தர் சொன்னது அவர் செஞ்சனால அவர் என்ன பண்ணல, வெக்கப்பட்டு போகல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அங்கிட்ட 850 பேர் இருக்காங்க, இவர் ஒத்த ஆளு. ஆனா கர்த்தர் துணையா இருந்தனால இவர் என்ன பண்ணல, வெக்கப்பட்டு போகல, தைரியமா இருந்தாரு. இன்னைக்கு இதை நம்முடைய லைஃப்லயும் பார்க்கலாம். நம்ம ஒருவேளை தனி மரமா இருக்க மாதிரி இருக்கலாம், குடும்பத்துல இருந்தும் சரி, வேலையில சரி, படிப்புல சரி. நீங்க மட்டுமே ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டுக்கலாம் உங்க வீடுகள்ல. சோ நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, தேசத்துல எழுப்புதலவே கொண்டு வர போறாரு. எழுப்புதல்ல நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு பார்ட்டா இருக்கத்தான் போறீங்க. அதை விசுவாசிங்க. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, என்னை கொண்டுதான் பயன்படுத்த போறாருன்றத நீங்க விசுவாசிங்க. நிச்சயமா ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து ஒரு காரியம், பேதுருவையும் யோவானையும் நம்ம பார்க்கலாம். எங்க வரும், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் அந்த காரியங்களை படிச்சுக்கோங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இதே சூழ்நிலையில தான் இருப்பாங்க. பேதுருவெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர். ஆனா அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். 40 வயசுக்கு மேல இருக்கிறவன், பிறந்ததுல இருந்தே சப்பானியா இருக்கிறவன் பிச்சை கேட்கறான், ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா பேதுரு என்ன பண்றாரு, ஆமா வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல அப்படின்னு. இன்னைக்கு நாங்க ஊழியக்காரங்க பாருங்க, பொண்ணும் இல்லை வெள்ளி என்கிட்டயாவது இருக்கு, இந்த கல்யாண மோதிரம் இருக்கு. அன்னைக்கு பேதுருக்கிட்ட அது கூட கிடையாது. வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னோடனே அவன் குதித்தெழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான்னு போடுது. அப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் பேதுரு பின்னாடியும் யோவான் பின்னாடியும் போயிட்டே இருக்கான். ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, ஏய் இவனை எங்கேயோ பாத்துருக்கோமே, இவன் 40 வருஷமா என்ன பண்றான், தேவாலயத்துக்குள்ள முன்னாடி நின்று பிச்சை கேட்டுட்டு இருக்கான்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு என்ன நடந்தது அப்படின்னு. இயேசு இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தாரு அற்புதம். இப்ப இயேசு கூட இருந்த யோவானும் பேதுருவும் செய்யறாங்கன்றது தெரிஞ்சோடனே சாலமோன் மண்டபத்துல கூடுறாங்க. அங்க ஒரு பிரசங்கம் பண்றாரு. அங்க எத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரசிக்கப்படுறாங்க. சோ இந்த சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜனங்க பேசிக்கிறாங்க. யாரு, அதுக்கு அடுத்த நாள் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்களுடைய குடும்பத்தார் இவங்க எல்லாம் அவர் பேதுரு பேசுற விதத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்களாம் இயேசு கூட இருந்தவங்க அப்படின்னு. அப்ப இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதே சம்பவம் வேற ஒரு இடத்துல நடக்கும். உன் பேச்சு இயேசு கூட இருக்கிற மாதிரியே இருக்கேன்னு ஒரு லேடி கேட்கறப்ப என்ன பண்ணிருப்பாரு, மறுதளிச்சிருப்பாரு. ஆனா சில வாரங்கள், ஏறக்குறைய ஒரு 50-60 நாளுக்குள்ளதான், 50 நாள் சில வாரங்கள்னே வச்சுக்கலாமே, சில வாரங்களுக்குள்ள இவருக்குள்ள எப்படி ஒரு மாற்றம். ஆமா இயேசுவை பத்தி தான் பேசுவேன் தைரியமா சொல்றாரு. அந்த 2 அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு இவங்க சொன்னாலும் இவர் என்ன பண்ணுவாரு, தைரியமா சொல்ல ஆரம்பிப்பாரு. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, ஆவியானவர் அவருக்குள்ள வந்துட்டார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெக்கப்பட்டு போவது கிடையாது. அன்னைக்கு எஸ்கேப் ஆனாரு, ஆனா வெக்கப்பட்டு போயிட்டாரு. இன்ன வரைக்கும் சொல்றோம்ல பேதுரு மறுதலிச்சிட்டாரு அப்படின்னு.
ஆனா இந்த தடவை எஸ்கேப் ஆகல, தைரியமா நின்ட்டார். ஏன்னா கர்த்தர் அவருக்குள்ள இருந்தனால அவர் வெட்கப்பட்டு போகல. இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் அப்படி எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். என்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள வராரோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஊழியங்களும் சூப்பர் நேச்சுரலா மாறிடும். நீங்களும் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுவீங்க, ப்ராஃபஸி பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆவிக்குரிய காரியங்களை அவர் சொன்னார் இல்லையா, அண்ணன் சாட்சி சொன்னாங்க இல்லையா, உள்ளான மனுஷன் பலப்படும் பொழுது அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். எப்பயும் போலதான் கர்த்தர் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த இருப்பிடம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனப்படமா இருக்காது, உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காண்டி அந்த லிமிட்டோட 2 வசனத்தோட நிப்பாட்டிக்கிறது. நிறைய வசனங்கள் இருக்கு. முடிஞ்சா நீங்க வீட்டுல போய் அதெல்லாம் தேடி பாருங்க. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருக்கு என்ன வசனங்கள் இருக்கு, ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன வசனங்கள், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன வசனங்கள். உங்களுக்கு ரொம்ப சொன்னா உங்களுக்கு மைண்ட்ல நிக்காதுன்றதுக்காண்டி தான், எளிமையா இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த 2 வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறது. அதனால நீங்க வீட்டுல போய் தேடுங்க. ஆண்டவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, நமக்குள்ளதான் வாசம் பண்றாரு. நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா அவருடைய குணாதிசயம் நமக்குள்ள இருக்கத்தானே செய்யும். எபிரேயர் 13:7 வாசிங்க. எபிரேயர் 13:6. இப்ப நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சகாயரா இருக்கிறார். அந்த 3 பாட்டு பார்த்தோம் இல்லையா, கர்த்தராய தேவன் எனக்கு துணை நிற்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட மாட்டேன், என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன். அப்ப முதல் காரியம் என்னது? ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், அவர் எனக்கு சகாயரா இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அதனால நீங்க என்ன பண்ணலாம்? தைரியமா இருக்கலாம், வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. 2வது பாட்டு என்ன பார்த்தோம்? அவர் எனக்கு சகாயர், அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இப்ப உங்களுடைய வெட்கத்தை மாற்றுகிறவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவாகவும் இருக்கிறார். ரோமர் 10:11 வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்படவே மாட்டான். சரி, அடுத்து 2 தீமோத்தேயு 1:7 நம்மளை தைரியப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க நமக்குள்ள இருக்கிறனால அவங்களுடைய குணாதிசயங்களும் நமக்குள்ளதான் இருக்கும், அவங்களுடைய பண்புகளும் நமக்குள்ளதான் இருக்கும். அப்ப தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வெட்கப்பட மாட்டோம், இனிமேலும் வெட்கப்பட மாட்டோம். இப்ப வெட்கப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த வெட்கத்தையும் மாற்ற ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு, தைரியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கடைசியா அந்த மெயின் வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். ஏசாயா 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகியால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கி. கொடுத்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் கொஞ்சம் தியானிங்க. நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம், அதனால கொஞ்சம் ஸ்பீடா போயிருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா வசனங்களை வீட்டுல போய் நீங்க இன்னொரு தடவை மெடிடேட் பண்ணும்போது இதோட ஆழங்கள் உங்களுக்கு புரியும். சரி, கண்களை மூடிச்சு. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய சமூகத்துக்கு நேராக வரோம். அப்பா, நீங்க எங்களோட பேசின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கீங்கன்றத ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு கற்று தந்தீங்க. நாங்க வெட்கப்படல ஆண்டவரே, இனிமேலும் நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை ஆண்டவரே நாங்க அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த தைரியத்தை தாங்க. எங்க முகத்துல நாங்க இனிமேல் அந்த வெட்கப்பட்டு போற சிம்டம்ஸை நாங்க காமிக்கவே கூடாது ஆண்டவரே. எப்படி தேவ மனுஷன் தன் முகத்தை கற்பாரை போல தைரியமா வச்சிருந்தாரோ அதே போல நாங்களும் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நாங்கள் தைரியமா இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். யோசேப்புக்கு தேவன் துணையாய் இருந்தார், மோசேக்கு தேவன் துணையாய் இருந்தார், தாவீதுக்கு தேவன் துணையாய் இருந்தார், எலியாவுக்கு தேவன் துணையாய் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவான் அவர்களுடைய வாழ்க்கை ஊழிய பாதையிலே தேவன் அவர்களுக்கு துணையாய் இருந்தார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்திலே நம் வாழ்க்கையை ஒப்புவித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கும் தேவன் துணையாய் இருப்பேன் என்று இந்த 2025 நவம்பர் மாதத்தின் கடைசி வாரத்திலே வாக்குத்தத்தமாக நமக்கு எடுத்துரைத்து ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே எம் துணையானே,
மண்டலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனீம் எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனீம் எம் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? இவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. பரிசுத்தம் இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு துணை செய்கிறார். அதனால் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, தைரியமாய் இருக்கிறோம் என்று ஆண்டவரே இந்த சத்தியத்தை கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு பகிர்ந்தளித்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, அப்பா, நிந்தை அவமானங்கள் இவை எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நீ மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்படியாக ஆண்டவரே அவன் பலவிதமான வருத்தத்தில் கடந்து போனாலும் கர்த்தர் ஆண்டவரே எகிப்தில் ஆண்டவரே அவனை அதிகாரியாக உயர்த்தினீர். ஆண்டவரே நீர் கூட இருந்தபடினாலே எல்லா ஆண்டவரே வருத்தத்தையும் வியாகுலத்தையும் கடந்து அவன் எகிப்து தேசத்திலே ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்தீங்க. அதற்காக நமக்கு நன்றி அப்பா. அப்படியாக மோசையும் கூட திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாய் பலவீனப்பட்ட மகனாயிருந்த அவரையும் கர்த்தர் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியான ஆண்டவரே கிருபை வரத்தை அவருக்கு கொடுத்தீர். நீர் அவரோடு கூட இருந்ததினாலே பலவிதமான செங்கல் போன்ற தடைகளிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை நீர் விடுவித்தீரையா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே தாவீது, எலியா, பேதுரு, யோவான் ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே இவர்களோடு கூட நீர் இருந்தபடினாலே எண்ணி முடியாத காரியங்களையும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் ஆண்டவரே அப்பா வேதத்தில் செய்தது இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக காணப்படுகிற பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள் இவை எல்லாம் நாங்கள் அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செல்வதற்காகவே நீர் அனுமதிக்கிறீர் என்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுடைய பாடுகள்ல கஷ்டங்கள்ல எங்களை நீ தனியே விடவில்லை, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால் நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறதுனாலே நாங்கள் தைரியமா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த சத்தியத்தை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபத்திரவங்களும் கஷ்டங்களிலும் கர்த்தர் நீர் எங்களை தனியே விடவில்லை, எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை மேன்மையாக உயர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்துக்கு எங்கள் சபை முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கடந்து போகிற பாதையிலிருந்து கர்த்தர் வரும் நாட்களிலே ஆண்டவரே மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆண்டவரே எழுப்புதலின் நாட்களில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான சபையாக கர்த்தர் எங்கள் சபையை நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரை சத்தியத்தை பகிர்ந்தளித்த நம்முடைய மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எழுப்புதலுக்கென்று வருங்கால தலைமுறையினருக்கு ஆண்டவரே அப்பா கர்த்தர் இவரை நீ விசேஷித்த விதமாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன்.
ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் உள்ளத்தில் என்ன துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் உள்ளத்தில் என்ன துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார், ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய முகத்தை கற்பாரையை போல் ஆக்கினேன் என்று எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக தேவாவியானவர் வெளிப்படுத்தின எல்லா தெய்வீக சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கை பாதையில் கர்த்தர் எங்களுக்கு துணையாளராகவே இருக்கிறார், சகாயராகவே இருக்கிறார். ஆகவே தவறான பயங்கள் இல்லை. எங்களுக்கு உதவி செய்கிறார், எங்கள் தேவைகளை சந்திக்கிறார். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அவர் எங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராய் இருக்கிறார் என்று சாட்சி பகர தேவன்தாமே கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.